கடகலனுக்கு வந்து இந்த ராகு திசை வந்து எந்த வித பலன்கள் தரும்? நல்லா இருக்கும். கடகத்தில் இருக்கிற ராகுவே யோக ராகுங்கிறதுனால ராகு திசை கடகத்துக்கு இயற்கையாவே நல்ல அமைப்பு கொடுக்கும். குரு பார்வை பெற்றுட்டாருன்னா ரொம்ப நல்ல விஷயம். ஆனா குரு வந்து இயற்கை சுப்பர் மட்டும் கிடையாது, கடகலக்கணத்துக்கு ராஜயோகாதிபதியாகவும் வருகிறார். சோ அப்படிங்கிறப்போ அது நம்ம ராகு பார்க்கும் கிரகத்தின் ஆதிபத்தியத்தையும் எடுத்து செய்வாருன்னு நம்ம பார்த்தோம். ஆதிபத்தியமே ராஜயோகாதிபதியா இருக்கிறப்ப ராஜயோகாதிபதி வேலை செய்வார் இல்லையா? அப்படிங்கிறப்போ அந்த வேலையை நல்லா செய்வார். 8ஆம் இடத்துல ராகு இருந்து கும்பத்துல ராகு இருந்து ராகு திசையில போய் வெளிநாட்டுல கோடி கோடியா சம்பாரிச்ச ஜாதகம் ஏகப்பட்டது எனக்கிட்ட இருக்கு. ஸோ ராகு வந்து மிகவும் நல்ல அமைப்பு கொடுக்கும். ஆனா செவ்வாயோட சேரும் பொழுது கண்டிப்பா உயர்வுகள் உண்டு. ஏன்னா செவ்வாய் ராஜயோகாதிபதி இருந்தாலும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்டா இருக்கும். ஏன்னா என்னதான் செவ்வாயோட சேர்ந்தா செவ்வாய் ஒரு முக்கா பாவர் தான் சார், அது மட்டும் எப்படி சார் இருக்குன்னா அங்கதான் வந்து ஜோதிட நுணுக்கம் இருக்கு. சனியும் செவ்வாயும் பாவகிரகம் தான். ஆனா கடகலத்துக்கு சனியும் செவ்வாய் ஒன்னா கிடையாது. செவ்வாய் நண்பர், அதி நண்பர், ராஜயோகாதிபதி. அவர் ராகுவோட சேரும் பொழுது சனியோட சேர அளவுக்கு கெடுப்பாரா? கெடுக்க மாட்டார். ஆனாலும் அவர் பாவகிரகம். அப்படிங்கிறப்ப நம்ம நுணுக்கத்தை எப்படி யூஸ் பண்ணோம்னா டென்ஷன்டா இருக்கும். அவர் ரொம்ப என்ஜாய் பண்ணி வாழ்ந்தாருன்னு சொல்ல முடியாது, ஆனா சம்பாதிப்பார். பயங்கரம் பிஸியான வேலை, டைட்டான வேலைன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? 16 hours ஒர்க் பண்ணோம், ஒரு 8 வருஷம் கடுமையா உழைச்சு சம்பாதிச்சுட்டு வந்தேன் அப்படிம்பாங்க இல்லையா? அதெல்லாம் அது அமைப்பு தான்.